ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மட்டுமாய் நம்மை தாங்கினதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவனுடைய பெரிதான கிருபையினால இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதிசயமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவன் கொடுத்த வார்த்தை நாம் வாசிக்கும்படியாக நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென், அல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். 2 காரியம் சொல்லப்படுகிறது. தாழ்மை, 2வது கர்த்தருக்கு பயப்படுதல். இது கிடைக்கக்கூடிய பலன் 3: ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐஸ்வர்யம், மகிமை உலகத்தில் எல்லாரும் விரும்புகிறது, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதை அனுபவிக்கணும்னா ஜீவன் வேண்டும். ஆமென். ஐஸ்வர்யம் அனுபவிக்கணும்னா என்ன வேணும்? ஜீவன் வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 3 விதமான நன்மைகளை தேவன் கொடுக்க நாம் செய்ய வேண்டிய கட்டளை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தாழ்மை. ஆமென், அல்லேலூயா. இதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இந்த தாழ்மை என்பது என்ன என்று சொல்லி லேவியராகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அது உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை. அல்லேலூயா. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 31, 16:31. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துங்கள், உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துங்கள், இதுவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நித்திய கட்டளை. அப்ப நம்மை தாழ்த்துவது என்பது நித்திய கட்டளையாகவே இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் தேவ சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துறேன், போதும் ஆண்டவரே, இப்போ நீங்கள் என்னை தாழ்த்திட்டேன், ஆண்டவர் கொடுத்த வாக்குப்படி தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தினேன், கர்த்தர் இன்னைக்கு என்னை உயர்த்தி வச்சுட்டாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை இன்னைக்கு மேன்மைப்படுத்தி விட்டார். ஆகையினால மேன்மைப்படுத்த உடனே அந்த தாழ்மை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி விடுவது அல்ல. இந்த தாழ்மைப்படுவது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நம்மை தாழ்த்துவதை விட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தின பொழுது நம்மை தாழ்த்துவது தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு விசேஷித்த ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தாழ்மை என்று சொல்லும்போது நமக்கு நல்ல ஒரு கேரக்டர் பைபிளில் யாரு? தாவீது.
தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருந்தான்? ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தான். இன்னைக்கு படிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? உன்னை ஆடு மாடு மேய்க்க அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனாக இருந்த தாவீதை ஆண்டவர், ஆடுகளை மேய்த்தவனே ஆண்டவர் எப்படி உயர்த்தினார்? அரசனாக உயர்த்தினார். அல்லேலூயா. அப்படி அரசனாக ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினாலும் ஆடு மேய்க்கும் பொழுது அவன் கையில் இருந்த அந்த அந்த கோலை அவன் ஒருபோதும் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. தன்னுடைய அறையில் அதை வைத்திருக்கிறான். எப்பொழுதெல்லாம் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்குள்ள அந்த தாழ்மையின் இருதயம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. இந்த கோல்ல வைத்து கொண்டிருந்த எண்ணெய் ஆண்டவர் ஆடுகளை மேய்க்க வைத்திருந்த இந்த கோலை பிடித்திருந்த இந்த கைகளில் இன்னைக்கு செங்கோல் பிடிக்கும்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இதற்கு நான் என்னை தாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஸோ தாழ்மைப்படுவது, அதாவது தாழ்மையாக நம்மை ஒப்பு கொடுப்பது என்பது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற நித்திய கட்டளை. நித்திய கட்டளை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதனால நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது நமக்குள்ள பெருமை வந்து விட்டால் அது தேவனுக்கு விரோதமான ஒன்று. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. உயர்த்தப்படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் பெருமை வந்துவிடவே கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது, வேலையை கொடுக்கும் பொழுது, அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் நமக்குள்ள பெருமை வந்துவிடக்கூடாது. ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது எந்த விதத்திலும் பெருமை வந்து விடவே கூடாது. பெருமை தேவனுக்கு விரோதமான ஒன்று. ஆகவே இந்த தாழ்மைப்படுத்த கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவது ஒரு நித்திய கட்டளையாக சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாழ்மையை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவருடைய 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்வது, இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவிச்சிருக்கிறார். எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ளணும்? மனத்தாழ்மையா நடந்து கொள்ளணும். இதை விட ஆண்டவர் வேற என்ன கேட்கிறாரு? எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். வேற என்னத்தை ஆண்டவர் கேட்கிறாரு? ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கக்கூடியது மனத்தாழ்மை. வேற என்னத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன்? இந்த ஒரு காரியத்தை தான் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். செப்பனியாவின் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். தேடுங்கள். நீதியை தேடுங்கள். நீதியை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சற்று நேரம் தியானிக்க போகிறோம். இந்த செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட காரியங்களை தேவன் நம்மேலே கோபமாய் இருக்கிறார், தேவனுடைய கோபாக்கினை நம்மேலே கடந்து வருகிறது என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட நிலைமை, எப்படிப்பட்டதான அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்று சொல்லி நாம் இந்த செப்பனியா புஸ்தகத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த செப்பனியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசும் பொழுதே ஆரம்ப வசனமே முதல் அதிகாரத்திலேயே ஆரம்பத்திலேயே சொல்லுகிற வார்த்தை பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய கோபம், எவ்வளவு கோபம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். தேசத்தில் இருக்கிற உண்டான எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன். எது? மனுஷர், மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், இதற்கு ஏதுவானவைகள், துன்மார்க்கரோட கூட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் தேசத்தில் உண்டான சகல மனுஷரை நான் சங்காரம் பண்ணுவேன், முழுவதை நான் வாரிக்கொள்ளுவேன். அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு கோபம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார். காரணம் என்ன? நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என்னுடைய கையை நீட்டி பாகாலில் மீதியாய் இருக்கிறதையும், ஆசாரியருடைய கூட கெம்மரியும் என்பவர்களின் பேரையும், வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும், கர்த்தர்பில் ஆணையிட்டு மஸ்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்திலே இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்ப தேவனுடைய கோபம் ஏன், தேவனுடைய கோபாக்கினை வருகிறது? அவரை விட்டு பின்வாங்குகிற நிமித்தமாக, அவரை தேடாமல் இருப்பது நிமித்தமாக, அவரை குறித்து விசாரியாமல் இருப்பது நிமித்தமாக, தேவனை மறந்து வாகால்களுக்கு ஆராதனை செய்கிற நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட கோபத்தை மாற்றக்கூடிய, தேவனுடைய கோபத்தை மாற்றக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்றால் மனத்தாழ்மை. அல்லேலூயா. மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். இந்த நாட்களில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய கோபாக்கினை சூழ்நிலைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் தேவனை மறந்து, தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை விட்டு பின்வாங்கி, கர்த்தரை தேடாமல், கர்த்தரை விசாரியாமல், அவரை குறித்து விசாரியாமல் என்று சொல்லும்போது நம்ம அது குறித்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த நாட்களில் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாங்க. ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு தான், ஒரு போர் யுத்தத்துக்கு போகணுமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரு கட்டணமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை மறந்து பின்வாங்கி போய் தேவனை தேடாமல், எந்த சூழ்நிலையில கர்த்தரை விசாரியாமல், தங்கள் இஷ்டம் போல மனம் போன போக்கில் கடந்து போனது நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினை கடந்து வந்தது. தேவனுடைய கோபாக்கினை கடந்து வந்தது. முற்றிலும் நான் வாரி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஃபுல்லி வாஷ் அவுட். தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய கர்த்தருடைய நாள், அந்த நாளை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கீழே
நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது இந்த நாட்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. கர்த்தரின் நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, அவன் மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். அப்படிப்பட்ட தேவனுடைய கோபாக்கனையின் நாளில் கர்த்தர் மனமிறங்க வேண்டும் என்றால், மனதுருக வேண்டும் என்றால், இரக்கத்தை தேவன் காண்பிக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மைப்படுங்கள். அல்லேலூயா. மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நாளில் நம்மை மறைத்துக் கொள்வார். அல்லேலூயா. தேவனுடைய கோபத்துக்கு நம்ம முன்பாக நிற்கக்கூடிய சூழ்நிலைமை அது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைமை. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரத்தில் பாருங்க, ஆரம்பிக்கும் போதே விரும்பப்படாத ஜாதியே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய பிள்ளை, அவருக்கு பிரியமான ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு இப்ப இந்த ஜனம் என்ன ஆயிடுச்சு? விரும்பப்படாத ஜாதியாய் மாறிவிட்டது. காரணம் என்ன? அவரை விட்டு பின்வாங்கி போனபடினால, அவரை விசாரிக்காதபடினால, அவரை தேடாததுனால, அவர் மேலே அவர் பிரியமாயிருந்த ஜனம் இப்பொழுது அவருக்கு பிரியமில்லாத ஜனமாக மாறிவிடுகிறது. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும், 2வது வசனத்திலே, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அல்லேலூயா. கட்டளை, தேவனுடைய கட்டளை பிறக்கிறதுக்கு முன்பதாக, பதரை போல நாட்கள் பறந்து போவதற்கு முன்பதாக, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இந்த தேசத்தின் மேலே இறங்குவதற்கு முன்பதாக, கர்த்தருடைய கோபத்தின் நாள் நம்மேலே உங்கள் மேலே வருவதற்கு முன்பதாக, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுங்கள், தாழ்மையை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஒருவேளை கோபத்தின் நாளில் நம்ம மேலே இரக்கமாய் இறங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய அப்படி நாம் மனத்தாழ்மையோடு கூட கர்த்தரை தேடும் பொழுது, நீதியை தேடும் பொழுது, அவரை தேடும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் நம்முடைய தேசத்தில் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார். நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் முறியடித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சத்துருக்களை நான் என்ன செய்வேன்? உனக்கு முன்பாக முறியடிப்பேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற காத்சாவா இருக்கட்டும், அஸ்கலோனா இருக்கட்டும், இன்னுமாக கிரேத்தியரா இருக்கட்டும், பெலிஸ்தியரா இருக்கட்டும், பெலிஸ்தியராய கானானா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாக பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கொடிய தேவனுடைய கிரியையாக இருக்க போகிறது. கர்த்தர் அவர்கள் மேலே கெடியா இருப்பார். பூமியில் உள்ள தேவர்கள் எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். எல்லாரும் அவரை பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது.
தொடர்ந்து எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தில் கொலை செய்யப்படுவீர்கள். அவர் தமது கையை வட தேசத்துக்கு விரோதமாக நீட்டி அசீரியாவை அழித்து நினிவே பாலும் வனாந்தரத்துக்கு ஒத்த வறட்சியுமான ஸ்தலமாக மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்கள். தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இடிக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, தேவனிடத்திலே சேரவில்லை. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அல்லேலூயா. அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டு 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் வைக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். தேசம் முழுவதும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய பாஷை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். தேவனுக்கு விரோதமாக பேசினவர்கள் எல்லாம், இயேசு இல்லை என்று சொல்றவர்கள் எல்லாம் இயேசுவே தேவன் என்று சொல்லி சொல்லக்கூடிய வல்லமையான கிரியையாக தேவன் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்திலே கடந்து வருவார்கள். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையாயிருப்பார்கள். 12ஆம் வசனத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி மனத்தாழ்மையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநியாயம் அங்கே இருக்காது. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. இன்னைக்கு அநியாயம் அதிகரிச்சு பொய் சரளமா வருது. சரியா? அடுத்தது பாருங்க, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. சரியா? அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அப்ப இந்த காரியங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அநியாயம் இருக்கிறது, பொய் இருக்கிறது, வஞ்சக நாவு இருக்கிறது, ஜனங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே இரக்கத்தை அனுப்பும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் மீதியா இருக்கிறவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வாயிலிருந்து பொய் வருவதில்லை. அவருடைய வாயிலிருந்து வஞ்சகம் காணப்படுவதில்லை, கண்டுபிடிக்கப்படுவதில்லை. அவர்களை பயப்படுத்துவார் யாரும் இல்லாமல் சமாதானமாக படுத்து நித்திரை செய்வார்கள். அல்லேலூயா. ஆகவே சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. செப்பனியா 3:15 இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாகவே ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம செய்யறது என்ன? ஒன்னே ஒண்ணுதான். மனத்தாழ்மை படும் பொழுது, மனத்தாழ்மையை தேடும் போது கர்த்தர் எவ்வளவு கிரியைகளை செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை மறந்து கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரை விசாரிக்காம இருந்தா கர்த்தருடைய கோபம் வரும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை தேடி, நீதியை தேடி, மனத்தாழ்மையை தேடினால் இவ்வளவு பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்காக கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. நம்மளை வெறுத்தவர், அதாவது அப்படிப்பட்ட, அதாவது கோபாக்கினையை அனுப்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே கர்த்தர் நம் பேரிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகிறார். அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை
தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்காக அன்பாய் இறங்குவார். அல்லேலூயா. உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரும் தீர்க்கதரிசனமா சொல்றேன். எல்லாம் அங்கங்க பண்டிகை ஆசரிப்புனா என்னது? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையும் நமக்கு என்னது? பண்டிகையின் நாள். ஆமென். அல்லேலூயா. பண்டிகை ஆசரிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில நான் ஏகமாய் மக்களை கூட்டிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் நம்ம கூடி தேவனை ஆராதிக்க போகிறோம், பண்டிகை செய்ய போகிறோம், பண்டிகை கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டோம் அந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாகவே அந்த தேசத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்கிறார். கடைசி வருஷம் 3:20 காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. அக்காலத்தில் உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். விரும்பப்படாத ஜாதியை நான் உங்களை என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமென். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் செப்பனியா மூலமாக சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். இதை வைத்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமா இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேடி மனத்தாழ்மையை தேடி நம்மை ஒப்புக் கொடுப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மைக்கு கிடைக்கக்கூடிய பலன் பாருங்க. நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு மனம் இறங்குகிறார். ஆமென். நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம் மேலே வைத்திருக்கிற அந்த கோபாக்கனை நாளிலே தேவன் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். அதான் தாழ்மைக்கு கிடைக்கக்கூடிய பலன். அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் மேன்மை, அதுதான் மகிமை, அதுதான் நமக்கு ஜீவன். முதல் அதிகாரத்துல 2வது வசனத்தை சொல்றாரு, நான் எல்லாத்தையும் நான் வாரிக்கொள்ளுவேன்னு சொல்றாரு. ஆனா கடைசி அதிகாரத்துல 3ஆம் அதிகார கடைசியில சொல்றாரு, நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நடுவில் என்ன நடக்குது? அவ்வளோ கோபப்பட்டு அவ்வளவு கோபமா இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்திட்டா போதும், மனம் இறங்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கமுடைய தேவன், அவர் அன்புள்ள தேவன். எவ்வளவு கோபத்தில் அவர் வந்தாலும், எவ்வளவு கோபாக்கினைக்கு நேராக அவருடைய கரம் நீட்டப்பட்டிருந்தாலும் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றில்லை, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, ஆண்டவரே நான் தகுதி இல்லை, ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அந்த கோபத்தை விட்டு மனம் திரும்பி மனம் இறங்கி நம்ம மேலே நம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் ஒரு பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனுமா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை நான் வெறுமையாக்குகிறேன், ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். தகப்பனே என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி தாழ்மைப்படுவது, நம்மை தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது அது நித்திய கட்டளை. ஏதோ ஒரு நாளில் முடிச்சிட்டோம், ஏதோ ஒரு நாளில் நம்ம தாழ்த்திட்டோம்னு சொல்றது அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை மேன்மைப்படுத்துவார்.
வேற எதத்தை நான் என்னத்தை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாழ்மையை தேடுங்கள், இதைத்தான் நான் கேட்கிறேன். வேற என்னிடத்துல என்ன ஆண்டவர் நம்மிடத்துல எதை கேட்கிறார்? நீதியை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேலே இரக்கமாய் இறங்கி கோபாக்கனையின் நாளில் நம்மை மறைத்து தேவன் சொன்ன வார்த்தையின்படி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக்கினைகளை அகற்றி சத்துருவை விலக்கி இனி தீங்கை காணாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? தாழ்மைப்படுவோம், தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னும் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, பெருமை வேண்டாம் ஆண்டவரே, மனமேற்றிமை வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், ஆணவம் வேண்டாம். தாழ்த்துகிற ஆண்டவரே, உயர்த்த எங்களுக்குள்ளே தாழ்மை கடந்து வரட்டும். தாவீது உயர உயர தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துடைய மகிமையை விட்டு பூமியிலே தன்னை தாழ்த்தி பூமிக்கு கடந்து வந்தார், நன்மை செய்தார். அவர் கிடைத்த பரிசு என்ன? சிலுவை மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவரை வானங்களுக்கு மேலாக, வனாதி வானங்களுக்கு மேலாக தேவன் அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரை, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அர்ப்பணிப்போமா இந்த நாட்கள்ல, இந்த கொடிய நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, பெருமை பாராட்டி இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன். உங்களுடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. கிருபையை நான் போக்கடிக்க கூடாது ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த கிருபையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மேல் இருக்கக்கூடியதான தேவனுடைய கோபாக்கினையை கர்த்தர் ஆண்டவரே விட்டு மனம் இறங்கி, ஆண்டவரே மனதுருகி இரக்கத்தை காண்பித்து, ஆண்டவரே ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னபடி கர்த்தர் அப்படியே நிறைவேற்று. இந்த வார்த்தை நிறைவேற்றப்படுவதாக எங்கள் மேல் வர இருக்கிற ஆண்டவரே, எங்கள் மேலே உம்முடைய கோபாக்கினை இருந்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மனம் இறங்கி கிருபை செய்யும். உம்மை தேடாத நாட்கள், உம்மை அறியாத நாட்கள், உம்மை விசாரிக்காத நாட்கள், உம்மை மறந்து போன நாட்கள் உண்டே. எங்களை ஒரு விஷய மன்னித்து எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம், தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவரே யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றப்பட்டது போல இந்த வார்த்தையை அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுமே. அப்படி நிறைவேற்றுகிறது தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க. எங்களை இன்னும் அதிகமாக தாழ்த்தும், இன்னும் அதிகமாக எங்களை ஒப்புக் கொடுக்க உன்னை கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்தியும், குறைவுகள் நிறைவாகட்டும். இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னபடி இந்த கொரோனாவுடைய வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போறது. தீங்கை நாங்கள் காணக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க. சபைக்குள்ளே கடந்த வாரத்தில் நாங்கள் தியானித்தபடி சபையிலே தேவனுடைய எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படுவதாக. என் ஜனத்தை நான் சேர்த்துக் கொள்வேன், அவர்களை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் வருகிற நாட்களில் நாங்கள் ஒன்றாக கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஒரு மனதோடு கூட தேவனை ஆராதிக்கும் பொழுது பலத்த கிரியைகள், எழுப்புதலினுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தருடைய எழுப்புதல், ஆதி திருச்சபையுடைய எழுப்புதல் பலமாக இறங்கி கிரியை செய்யப்படுவதாக. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. வாலிபர்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. முதியோர் மேலும் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்களாக. அற்புத அடையாளங்கள் நேரடியாக நிறைவேற்றப்படுவதாக. ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படுவார்களாக.
கர்த்தருடைய மகிமையை எங்கள் கண்கள் காணப்போகிறது. எழுப்புதலை எங்கள் கண்கள் காணப்போகிறதா? அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேறொருடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்பு வைப்பார் என்று சொன்னபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தப்பி வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை சந்தியும், குறைவுகள் நிறைவாகட்டும். மகிமையினாலே முடிச்சுட்டோம். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இந்த ஊழியக்கார அடிமை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறாண்டவரே. நன்மையும் கிருபையும் பெற்றரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். நாட்களில் நாங்கள் கூடும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமையை நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் கர்மங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி வைத்து கிருபையினால விளக்கத்தினால முடிசுட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்கிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழாது போலாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் வல்லிடத்திலும் நம் அனைவரோடு கூட அவருடைய வரி பண்ணவும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.